வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்தி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்தி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க்கை. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சேந்திர தவம் நடத்திய அருள்நெறியார் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறியார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ் வளமுடன். வாழ்க வளமுடன். ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை என்போடு அழைத்தேன். வாழ்க வளமுடன் ஐயா. சங்கரிமா வரல. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
இன்றைக்கு ஒரு சிறிய கவிதான். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, செயல் விளைவு தத்துவத்தில் மேலும் ஒரு கவிதை. செயலிலே மெய்ப்பொருள் என்ற தலைப்பிலே, செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சிறந்து விளங்கும் உண்மை தேர்ந்து கொண்டால் செயலெல்லாம் நலமிழைக்கும்வாறே செய்வோம். சிவனை நேராய் அறியும் சிறப்பு இதே. திருமந்திர கவியினுடைய மறுவடிவமாகவே இந்த கவி அமைந்திருக்கிறது. தன்னை அறிய தனக்கு ஒரு கெடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே என்பது திருமந்திர பாடல். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நான் யார், மனித வாழ்க்கை என்பது என்ன, மூலம் எங்கே, முடிவு எங்கே என்ற இயற்கை ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் துன்பத்திற்கான செயல்களை தவிர்த்து விடுவோம். ஏனென்றால் செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை. நாம் ஒரு செயல் செய்கிறோம், இறைநிலை அதற்கு எதிர்வினையாக இன்னொரு செயல் செய்ய வைக்கிறது நம்மை. செயலுக்குத்தான் விளைவே தவிர செயலற்ற நிலையிலே விளைவை தர முடியாது. அதான் மேன் ப்ரொப்போசஸ், காட் டிஸ்போசஸ் என்று சொல்வார்கள். செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை. ஜீவன்களின், மனிதர்களின் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலுக்கும் தகுந்த விளைவாக வெளிப்படுவது சிவத்தின் செய்கை, சுத்தவெளியின் ஆற்றல். சிறந்து விளங்கும் உண்மை தேர்ந்து கொண்டால், சிறந்து விளங்கும் துல்லியமான ஒரு இயக்க விதி, சற்றும் கூட பிறழாத கூர்தல் அறம், ஒரு ஊசியின் நுனி போல மிக கூர்மையான ஒரு இறை நீதி, செயலுக்கு தக்க விளைவு என்ற சட்டத்தின் அமலாக்கம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாததனால்தான் தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். இந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியாது. அதனால் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையிலே எவ்வளவு தூய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தூய்ப்பதே வாழ்க்கையின் வெற்றி என்ற அறியாமையிலே சிக்கி சமுதாயம் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கு உயர வேண்டும். சிறந்து விளங்கும் உண்மை தேர்ந்து கொண்டால் எந்த இடத்திலும் பெறலாத ஒரு தெய்வ நீதி, துல்லியமான இயக்கத்திற்கு தக்க விளைவு என்ற சட்டத்தின், இதெல்லாம் புரிந்து கொண்டோம் என்றால் இதை மதித்து வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை. இந்த பக்குவத்தில் தெய்வ நீதியை முன்னே வைத்து தனது ஆசா பாசங்களை புறம் தள்ளுகின்ற பக்குவத்தில் செயல்களெல்லாம் நலம் விளைக்கும்வாறே செய்வோம். பொருள், கருவி, காலம், விடம், வினை இடனொடு ஐந்தும் இருள் திறனை செயல் என்ற அவல பிறந்தகை. துன்பம் வராதபடிக்கு இந்த 5 கோட்பாடுகளை மையப்படுத்தி ஆராய்ந்து பார்த்து செயல் செய்ய வேண்டும். எனவே செயலெல்லாம் நலை விளக்கும்வாறே செய்வோம். ஆராய்ந்து பார்த்து எண்ணி துணிக கர்மம் என்று
தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க வகையிலே செயலாற்றுவதற்கு பழகிக்கொள்வோம். இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை, தர்மம் சார்ந்த வாழ்க்கை, இறை நீதியை மதித்து வாழ்கின்ற இறை வழிபடுதல், இதனுடைய மிக பெரும் சிறப்பு என்ன? வாழ்க்கையிலே உடல் சார்ந்த நிலையிலே துன்பங்கள், நோய்கள், சிக்கல்கள் வராமல் காப்பது மட்டுமா என்றால், இதைவிட மிக உயர்ந்த பெரும் பேறு ஒன்று கிட்டும். இறை நீதியை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் பெறக்கூடிய மிக பெரும் பகுமதி என்ன என்றால், சிவனை நேராய் அறியும் சிறப்பு ஏதே. அந்த தெய்வத்தை அனுபவத்தில் அறியக்கூடிய சிறப்பு இதன் வழியாகவே நமக்கு கிட்டும். இதுவரைக்கும் இன்றைக்கும் வாழ்கின்ற 820க்கும் அதிகமான கோடி மக்களிலே எண்ணி சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பேரின்பம் என்ன? அதுதான் அந்த தெய்வீக பேரின்பம். அப்ப அதுதானே அனைத்தையும் விட உயர்ந்தது. அதாவது எந்த பொருள் தட்டுப்பாடு இருந்தாலும் விலை கூடும், மதிப்பு கூடும். இதுதானே உலக விதி, பொருளாதார விதி. அப்படி பார்க்கின்ற போது வாழ்க்கையிலே 99.9% மக்களுக்கு கிட்டாத ஒன்று நமக்கு கிட்டுகிறது என்றால், இது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. அந்த சாதனை நமக்கு சாத்தியமாக்கி காட்டுவது அறம் சார்ந்த வாழ்க்கை. இப்படி செயலெல்லாம் நலம் விளைக்கும்வாறே செய்வோம். அதன் விளைவாக சிவனை நேராய் அறியும் சிறப்பு ஏதே. எப்படி இந்த சிறப்பு வருது அப்படின்றத, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், முதலிலே தக்க குருவிடத்திலே தீட்சை பெறுகின்றோம். பிறகு எண்ணமற்ற நிலைக்கு முயற்சி செய்து 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 மனமற்ற நிலைக்கு தவத்தில் ஆழ்ந்து போவதற்கு தேர்ச்சி பெறுகின்றோம். ஒரு நாள் இறை உணர்வும் கிட்டுகிறது. இதுவரைக்கும் நான் நம்பியிருந்த தெய்வ வடிவங்களுக்கும் மனம் ஒடுங்கி புலன் அடங்கி தவத்தின் மூலமாக பெற்ற இறை அனுபவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இதிலே கிடைக்காத ஒரு பேரின்பத்தை தெய்வ தரிசனத்திலே பெறுகின்றோம், ஆத்ம தரிசனத்திலே பெறுகின்றோம். இது மற்றவர்களுக்கு கிடைத்தாலும் அதை பாதுகாத்து கொள்ள தெரியாது. கிடைப்பதற்கான புண்ணிய வினைகளும் பூர்வ கர்ம வினைகளும் அவ்வளவாக இருக்காது. அதனால் இந்த இறை உணர்வை பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக கடினமானது. அப்படி பெறுகின்ற போது தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், இப்ப அறிவை அறிதல் என்றால் அறிவுக்கு மூலம் எது? இந்த பகுத்தறிவுக்கு மூலம் பேரறிவு. அப்ப பகுத்தறிவை தரிசிப்பதே ஆத்ம தரிசனம். அந்த ஆத்ம தரிசனத்தில் பெறுகின்ற தெளிவு நம்மை போலவே நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்ற இதே இறைநிலை. இப்ப பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு, அது பண்பாட்டை உயர்த்திவிடும்.
எண்ணம் சொல் செயலால் எல்லோருக்கும் எப்போதைக்கும் நன்மையை தரத்தக்க வகையிலே செயல்படுகின்ற தகமை அமைந்து போகும். எனவே தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் முதலில் பகுத்தறிவை அறிவது, பிறகு பகுத்தறிவின் மூலமாகிய பேரறிவோடு ஒன்றி கலந்து விடுவது. இப்படி அறிவை அறிந்த பிறகு தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. அப்ப ஞானத்தின் வெளிப்பாடு என்ன? ஞானத்தின் அனுபவங்களின் தாக்கம் என்ன என்றால், இல்லத்திலே நம்மோடு இணைந்து வாழ்கின்ற பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இல்லறத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லதை செய்வது, ஐவகை கடமைகளையும் பிழையின்றி நிறைவாக செய்வது, இதெல்லாம் அறிவின் சிறப்பு, அறிவின் இயல்பு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அடுத்தவருடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது? துரியாதீத அனுபவம் பெற்ற பிறகு இவருடைய வாழ்க்கை எதை நோக்கி எப்படி அமையும் என்றால், எப்படி நம்ம வீட்டில் பால் இருக்கு, தயிர் இல்லை, உபயோற்று வேணுமே, பக்கத்து வீட்டில் ஒரு சிறிய தேக்கரண்டி அளவுக்கு தயிர் வாங்கி வந்து இதில் உரை ஊற்றுகிறோம். உரையூற்றவில்லை என்றால் அது பால் திரிந்து வீணாய் போகும். அதை காய்ச்சி உரை ஊற்றுகின்ற போது அது தயிராகி விடுமா? அசையாமல் வைத்தால்தான் தயிராகும். எனவே நம்மிடத்தில் இயல்பில் இல்லாத ஞானத்தை, தெய்வீக இன்பத்தை தூக்கக்கூடிய ஞானத்தை பெறக்கூடிய மார்க்கம் இல்லை என்றால், நம்மை சூழ்ந்திருக்கின்ற நம்முடைய அன்பர்கள், அவர்கள் மூலமாக இதை நாம் பெற முடியுமா, தர முடியுமா என்பதுதான் கூட்டு தவம். அப்படி அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்து வருகின்ற போது அறிவின் வெளிப்பாடு அன்பும் கருணையும் அல்லவா? இதன்படி வாழ்கின்ற போது பெறக்கூடிய நன்மைகள், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. இந்த ரகசியத்தை அறிந்துவிட்டால் அடுத்து என்ன பயன் நாம் பெற முடியும் என்றால், இந்த ஸ்கிரிப்ட் பிக்சர் இதை சரியான வகையிலே பயன் கொள்கின்ற போது, அல்லது இந்த ஆத்மாவில் உள்ள கலங்கங்கள் எல்லாம் நீக்கி தூய்மைப்படுத்துகின்ற போது, தன்னை அர்ச்சித்தல் என்றால் தூய்மைப்படுத்துதல். இங்கே இந்து தத்துவத்திலேயும் தேவாலயங்களிலே, ஆலயங்களிலே அர்ச்சனை முறை உண்டு. மந்திரங்கள் சொல்லி செய்கின்ற அர்ச்சனை. கிறிஸ்துவ மதத்திலேயும் பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்ற வசனம் உண்டு. ஆனா அங்க யாரும் மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றது இல்லை. எனவே இந்த இரண்டு நூல்களையும் அவற்றில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அர்ச்சித்தல் என்ற வார்த்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது, ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டிருப்பதுதான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நாம் ஐம்புலன் வழியாக
சிந்தனை வழியாக பல இயற்கை ரகசியங்களை தெய்வத்தின் அனுபவத்தெல்லாம் பெறுகிறோமே, அதற்கு காரணம் பகுத்தறிவு, அறியும் திறனுடைய பகுத்தறிவு. இந்த பகுக்கப்பட்ட பின்னப்பட்ட அறிவுக்கு மூலம் எது? சுத்தவெளியின் பேரறிவு. அந்த பேரறிவோடு லயமாகின்ற நிலையிலே தான் நம்முடைய அனுபவங்கள் நமக்கு எட்டும். அப்ப அந்த அனுபவங்கள் எதை காட்டுகின்றன? ஏற்கனவே கொண்டு வந்த பழவினை, சஞ்சித கர்மா. 3 வயது முதல் நாம் அனுபவித்த அனைத்தும் தன் வினை, பிராப்த கர்மா. இந்த 2 அடுக்கு வினை பதிவுகளின் வெளிப்பாடு, விளைவுதான் புது வினை அல்லது புகு வினை அல்லது பின்வினை என்று சொல்லக்கூடிய ஆகாமிய கர்மத்திற்கு அடிப்படை. அப்ப இந்த ஆகாமிய கர்மத்திலே நேற்று சொன்னது போல தீயதை செய் என்று ஏதோ ஒரு வகையிலே நமக்கு நன்மை செய்வதற்கு ஒருவர் வந்தாலும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கி விடுகின்ற, அதை தட்டி கழிக்கின்ற, அப்படிப்பட்ட மனிதர்களை விலக்கி வைக்கின்ற வகையிலே அற்புதமான பக்குவம் வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும். அப்போ தீயவற்றை செய்யாத போது புதிதாக பாவங்கள் நம்மை நெருங்காது, பதியாது. அப்போ புதிதாக பாவ பதிவுகளை இல்லாமல் செய்து கொள்கின்ற போது, அற வாழ்க்கையின் மூலமாக பாவ பதிவுகளையே இல்லாமல் செய்து கொள்கின்ற போது மிச்சம் என்ன? நம்மூல் இருக்கின்ற முன்வினை, தன்வினை. மனோலக்கலையில் இணைவதற்கு முன்பு அறியாமையினால் செய்த நம்முடைய தன்வினைகளும், நமக்கு முன்னாள் தாய் தந்தையருடைய முன்வினைகளும், இவையெல்லாம் இணைந்துதான் பின்வினைக்கான வழிவகையை தேடுகிறது என்றுதான் சட்டத்துறை அமைத்திருக்கின்றாங்க. அப்போ தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. வாழ்க்கை என்பதே நமது ஆத்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த பிறவிலேயே முடிந்தால் மீண்டும் பிறவாத அந்த மோட்ச நிலைக்கு மனம் உறைந்து விடுதலே. அதற்கான பெரும் முயற்சி தான் தினசரி நாம் 30-35 நிமிடங்கள் ஏற்றக்கூடிய தவ பயிற்சிகள். இதை ஓரளவுக்கு புரிந்து பயன் கொள்ளலாம். சில இடத்திலே மற்றவருடைய அறியாமையின் காரணமாகவும் நாம் சிக்கல்களிலே சிக்குவது உண்டு, தவறுகளை செய்வதுண்டு. அப்ப என்னாகுது? அந்த பதிவு புது வினையாக உள்ளே பதிந்து போகும். இப்ப இந்த ஒரு அறையை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் சீமாறு வைத்து ஒரு மூலையிலிருந்து கூட்ட தொடங்குவோம். இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற வாண்டு குழந்தை அது என்ன செய்யும்? அந்த பக்கம் போய் எல்லா மறுபடியும் விளையாட்டு புத்தகங்கள்லாம் வச்சுக்கிட்டு அது கிழிச்சு குப்பை போட்டுரும். நம்ம இந்த பக்கம் கூட்டியாச்சுன்னு சொல்லி திரும்பி பார்த்தோம்னு சொன்னா அங்கே ஏகப்பட்ட குப்பை இருக்கும். இப்ப என்ன செய்யறோம்? மறுபடியும் அங்கே போய் கொட்டுறோம். அந்த குறும்புக்கார குழந்தை மீண்டும் இங்க வந்து குப்பை போட்டுறது. இப்படியே குழந்தை குப்பைகளை போட்டு கொண்டிருக்க நாம் அவற்றை கூட்டி சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாலும் எப்போதைக்கு இந்த குப்பை தொட்டி தூய்மை பெறும்
என்றால் ஒரு நாளும் ஆகாது. இதுதானே தர்ம கணக்கு. அதே போலத்தான் இறைவன் என்ற ஆதி சிவம், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ருத்ர சிவம் என்று. ருத்ரம் என்றால் துன்பத்தை தந்து ஆத்மாவை சுத்தப்படுத்துபவன் என்ற அர்த்தம். துன்பங்களை தந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துபவர் என்ற அர்த்தம். அப்படி மனிதனாக பிறந்த பிறகும் இறைவன் நமக்கு சில சிக்கல்களை, நோய்களை, துன்பங்களை தந்து நம்முடைய பாவ கர்ம வினைகளை சுத்தப்படுத்துகின்றான். அதற்குள் அறியாமையினால் நாம் சில தவறுகளை செய்து விடுகின்றோம். பிறகு அடுத்த நாள்ல 10 நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு சிக்கல் வருகிறது, நோய் வருகிறது. அதிலே ஒரு பதிவு நீங்குகிறது. அதற்குள் நாம் மேலும் சில பதிவுகளை சேர்த்துக் கொள்கின்றோம். எப்படி குழந்தை நாம் ஒரு பக்கம் கூட்டுகின்ற போது இன்னொரு பக்கம் குப்பை போட்டிருக்கிறதோ, அதை கூட்டி எடுப்பதற்குள் இந்த பக்கம் குப்பையை போட்டுகிறதோ, இப்படி தொடர்ந்து நடந்தால் அந்த அறையை சுத்தமாக்க முடியாது என்பதை போல இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக சிறு சிறு துன்பங்களை தந்து ஆத்மாவை சுத்தப்படுத்துகின்றான். அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பொறுமை இல்லாத நாம், அலட்சியப்படுத்துகின்ற நாம், பிறகு என்னாகுது, பார்டர்ல என்ட்ரி வர்றது. அப்போ அந்த சிக்கல் நீங்குவதற்கு பதிலாக கூடிக்கொண்டே போகும். இப்படி இறைவன் ஒரு துன்பத்தை தந்து ஒரு பதிவை நீக்க, அதற்குள் நாம் 4 முறையற்ற செயலை செய்து 4 பாவங்களை சேர்த்து கொண்டால் இப்போதைக்கு இந்த ஆத்மா தூய்மை பெறும். எனவே தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, அர்ச்சனை செய்து கொண்டே இருப்பான், ஆத்மா சுத்தமாகவே ஆகாது. எனவே இந்த வினைத்தன்மையிலிருந்து விலகி விழிப்புணர்வோடு வாழ்கின்ற பக்குவத்தை முதலில் பெற வேண்டும். மேற்கொண்டு துன்பம் இல்லாத வகையிலே வாழ்வதற்கான ஒழுக்கத்தை விடாமுயற்சியோடு உறுதியோடு பற்றி கொள்ள வேண்டும். இதுதான் முதல் வேலை. அதன் பிறகு கொண்டு வந்த வினை பதிவுகள் ஒன்றாக வெளிப்படும். அந்த நேரத்தில் அதையும் கண்டெடுத்து அது எப்படி தீர்த்து கொள்ள முடியும் என்று இயற்கையின் அமைப்பையே பயன்படுத்தி துன்பத்தை நீக்கிக் கொள்ளலாம், அல்லது அவனுடைய வீரியத்தை தடுக்கலாம். இப்படி ஆத்மாவை தூய்மை சொல்லக்கூடிய வாய்ப்பு, தூய்மை ஆகின்ற போது பெறக்கூடிய பாக்கியம் என்ன என்றால், இந்த பரமாத்மா மீண்டும் தன் மூலமாகிய தெய்வத்தோடு இணைகின்ற போது இதனுடைய களங்கங்கள் அங்கே கழிந்து போகும், அதனுடைய களங்கங்கள் நம்மிடத்திலே வரும். ஸோ அதை பற்றி தான் ஞானிகள் பல தத்துவங்களை பேசியிருக்கிறாங்க. அவற்றெல்லாம் முறையாக புரிந்து கொண்டு அடிக்கடி சிந்தனை செய்து தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. தொடர்ந்து சிறப்பாக செயல்விளைவு தத்துவத்தின் மகானின் ஞான களஞ்சிய கவிகளுக்கு விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
பாடலுக்கு பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்தி முத்துச்சுடர்கொடி ராஜாராம், முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரமையான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இரத்தினிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் ஆபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.